Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு Truecaller ஆப்ல கால் ரெக்கார்டிங் பண்றதை எப்படின்னு தான் பார்க்க போறோம். ஒரு சில மொபைல்ல கால் வரும்போது ரெக்கார்டிங் ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகாது. அப்படி இருக்கும்போது எப்படி கால் வரும்போது ரெக்கார்ட் பண்றதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அதோட ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு Truecaller ஆப்பை ஓப்பன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த பேஜில் கீழே இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த பேஜில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இன்கமிங் ஆர் ஆன்கோயிங் கால்ஸ்ன்னு இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜில் ஆன்கோயிங் கால் ஸ்க்ரீன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த பேஜில் ஆன்கோயிங் கால்ஸ் வரும்போது இதே மாதிரி ஸ்பீக்கர், மியூட், ப்ளூடூத், கீபேர்டுன்னு ஒரு சில ஆப்ஷன் இருக்கும். ஆனால் கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்காது. இதில் கால் ரெக்கார்டிங் ஆப்ஷனை கொண்டு வரணும்னா பட்டன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதில் இருக்கிற ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் தேவையில்லையோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நமக்கு தேவையான முக்கியமான ஆப்ஷனை மட்டும் வைக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் காண்டாக்ட் இந்த ஆப்ஷனுக்கு மேலே இருக்கிற இன்டு சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு அது ரிமூவ் ஆகிரும். நெக்ஸ்ட்டு அதில் ப்ளஸ் சிம்பிள் வரும். அதை கிளிக் பண்ணால் ஒரு சில ஆப்ஷன் வரும். இதில் ரெக்கார்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். இதில் உங்களுக்கு தேவையில்லாத ஏதாவது ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதை இதே மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு தேவையான ஆப்ஷனை வைக்கலாம். நெக்ஸ்ட்டு இதையெல்லாம் ஒரே சைடு கொண்டு வரலாம். நெக்ஸ்ட்டு பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் ரெக்கார்ட் ஆப்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட்டு பேக் வந்துட்டு ஃபோன் பேஜில் கீழே இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணலாம். இதில் சிஸ்டம் கால் செட்டிங் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜில் ரெக்கார்டிங் கால்ஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜில் ஆட்டோ ரெக்கார்டிங் இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆட்டோ ரெக்கார்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். இதில் ஆல் நம்பர்ஸ், அன்சேவ்டு நம்பர்ஸ், செலக்டட் நம்பர்ஸ்னு 3 ஆப்ஷன் வரும். இதில் ஆல் நம்பர்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய எல்லா ஆன்கோயிங் கால்ஸும் ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகும். அன்சேவ்டு நம்பரை செலக்ட் பண்ணால் உங்களுக்கு வரக்கூடிய அன்னோன் கால்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகும். இல்லை உங்களுக்கு ஒரு சில நம்பர்ஸ்லேருந்து வரக்கூடிய கால்ஸை மட்டும் ரெக்கார்ட் பண்ணால் போதும்னா செலக்டட் நம்பரை செலக்ட் பண்ணலாம். நம்பரை செலக்ட் பண்ணுறதுக்கு ஆட்டோ ரெக்கார்ட் நம்பர் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதில் ஆட் ஃபோன் நம்பர், இதில் எந்த நம்பர்லேருந்து கால் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகணுமோ அந்த நம்பரை ஆட் பண்ணலாம். அப்படி ஆட் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா ரீசன்ட் காலை கிளிக் பண்ணி நம்பர்ஸை செலக்ட் பண்ணலாம். இல்லை காண்டாக்டை கிளிக் பண்ணி காண்டாக்ட்லேருந்து நம்பரை செலக்ட் பண்ணலாம். நம்பர் செலக்ட் பண்ண அப்புறமா டன் கொடுத்துக்கலாம். நான் இதில் 3 காண்டாக்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் இதில் ஆட் பண்ணி வச்சுருக்க இந்த நம்பர்லேருந்து கால் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகும். இந்த ரெக்கார்டான கால்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா பேக் வந்துட்டு ரெக்கார்டர் கால்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.